வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான ராமண்ணி கல்யாணம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ராம்னு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றது தான் இந்த படத்தோட டைட்டில். இது ஒரு பக்கவான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஆனா இந்த லவ் ஸ்டோரியில நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ராம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரால் நடக்க முடியாது, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி அவரோட கால்லாம் போயிருக்கு போல. இதை தாண்டி சஞ்சனான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு கண் பார்வை இல்ல. இவங்க ரெண்டு பேருமே போக போக கொஞ்சம் கொஞ்சமா பழகுறாங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நிச்சயமா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி ஐப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சஞ்சனான்ற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு அரங்கேற்றம் இருக்கு போல, அம்மா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சனாக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி என்னையும் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எனக்கு தான் இன்னைக்கு அரங்கேற்றம், ஒன்னு எதுக்காக அம்மா ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சஞ்சனா சொல்றா. அப்பவும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கமா, பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சுல, அதனால எல்லாருமே கார்ல உட்காந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பயும் அக்காக்கும் தங்கச்சிக்கும் லைட்டா வாக்குவாதம் மாதிரிலாம் வருது. அம்மா கிட்ட அடம் பிடிச்சி தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஒரு நாள் தான் லேட்டுன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடாதீங்க பசங்களா, அமைதியா வாங்கன்ற மாதிரி அம்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏடகடமா ஒரு லாரி குறுக்க வந்துருது. இப்ப அப்பவும் அந்த லாரியில இடிச்சிடுறாரு. பயங்கர ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த ஆக்சிடென்ட்ல கார் பறந்து போயிட்டு இருக்கும் போதே சஞ்சனா வெளியே போய் விழுந்துடுறாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் நசுங்கிடுவாங்க. கண் முன்னாடியே பேரண்ட்ஸும் அதே மாதிரி தங்கச்சியும் இறந்து போறதை இவங்க பாக்குறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இது எல்லாமே சஞ்சனாக்கு வர கனவுன்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஏற்கனவே நடந்த விஷயம் தான் இப்ப கனவா எந்திரிச்சிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல சஞ்சனாவோட கண் பார்வை போயிருக்கும். பிரசன்ட்ல இவங்களுக்கு கண் பார்வை இல்லைன்றது தெரிய வருது. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப வீட்டுல ஒரு 4 பசங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க சம்பாதிக்கிற காசு மூலியமாவே அந்த பசங்களை பார்த்துக்கலான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க போல. கிளம்புங்க கிளம்புங்கன்ற மாதிரிலாம் அவங்களை கிளப்பிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தே ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயத்துக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அந்த பாட்டி பசில சால்வ் பண்றதுக்கு கஷ்டப்படும் போது சஞ்சனா தான் ஹெல்ப் பண்றாங்க. ஆமா சஞ்சனா, நீ கரெக்டா தான் சொல்றன்ற மாதிரி இந்த பாட்டியும் எழுத வேண்டிய இடத்துல எழுதுறாங்க. இன்னைக்கு சஞ்சனா ஒரு இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்காங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி ராம் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாது போல. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போரிங்கான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. யார்கிட்டயும் சரியாவே பேச மாட்டாரு. இவரோட சொந்தக்கார அண்ணனா ஒருத்தர் இருப்பாரு, அவர் வீட்டுல தான் இருக்காரு. அவருக்கு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு இவருக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறாங்க. இவர் யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டாரு. இவர் எப்ப பாரு சோகமா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படுறாங்க. இவனை எப்படியாவது இந்த சோகத்துல இருந்து வெளியே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சோகம்ன்றது தெரியல. இன்னொரு பக்கம் சஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கண் பார்வை இல்ல பாத்தீங்களா, அதனால எந்த இடத்துலயும் உங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. உங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா கண் பார்வை இல்லாம இந்த வேலை செய்யறது கஷ்டம், சாரின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ராம காட்டுறாங்க. ராம ஒரு அண்ணன் கூட இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த அண்ணனோட பேரு விஷ்ணு அப்படின்றது. விஷ்ணுவோட ஒய்ஃப் பேரு மீரா அப்படின்றது. விஷ்ணு ஒரு பாரை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. ராம வெளியே கூட்டு வரலான்ற மாதிரி விஷ்ணு இங்க தான் கூட்டு வந்திருக்காரு. இந்த இடத்துல பார்த்தா சஞ்சனா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எந்த இடத்துலயும் பெருசா வேலை கிடைக்கல பாத்தீங்களா, அதனால பார்ட் டைமா இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த பொண்ணு சூப்பரா பாடுறாள் அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாருமே சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ராம பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணோட வாய்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவ சூப்பரா பாடுறா அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. ஏறக்குறைய அவங்க பாடி முடிக்கிறாங்க. பாரே க்ளோசிங் டைம் போல. இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அவங்க பேமெண்ட் வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. விஷ்ணு தானே இந்த இடத்தோட ஓனர், அவருமே பேமெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி டாக்ஸி பிடிச்சு தானே போவ, பத்திரமா போயிடுவியான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதெல்லாம் நான் பத்திரமா போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக பத்திரமா போயிடுவியான்னு கேட்கிறாருன்னா, கண் பார்வை இல்லல, அதனால தான் இப்படி கேட்கறாரு. அப்ப அங்க இருக்க பசங்களுக்குமே இதெல்லாம் புரியுது, இந்த பொண்ணுக்கு கண் பார்வை இல்ல போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் அதை குறையவே பார்க்க மாட்டாங்க, ரொம்ப போல்டா பேசியிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் ராம்க்கு லைட்டா இந்த இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா இவங்க இங்க இருந்து கிளம்புறத தீபக்னு ஒருத்தர் பாக்குறாரு. இவர் எஃப்எம்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு போல. இந்த பொண்ணோட வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்குல்ல, இவகிட்ட பேச போறேன் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க பாடுனீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த எஃப்எம்ல 8 பொசிஷன்ல இருக்கேன். நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ப்ரோக்ராமை நான் கிரியேட் பண்ணி தருவேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா சொல்றீங்க, கண்டிப்பா நான் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. இவர்
இவங்களுமே அவங்களோட டீடைல் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. சஞ்சனா ஒரு 4 பசங்களை வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கிரீம் பன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப பன் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கும் போது 2 பசங்க இவங்களை பார்த்து கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்மோக் பண்ணிக்கிட்டே தான் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே 18 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள ஸ்மோக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படி நாங்க சின்ன பசங்கன்னு தெரியும்னும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் ஸ்மோக்கும் பண்ணக்கூடாது, போற வர பொண்ணுங்களை கமெண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவனுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க பசங்க இருக்காங்கல்ல, தெரியாம ஒரு பொருளை போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த பொருள் சஞ்சனாவோட ஃபேவரட் பொருளா இருக்கும். ஐயோ அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கிளியர் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சஞ்சனாவும் வீட்டுக்கு வராங்க. சஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளை உடைச்சிட்டீங்க போலியே அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு இந்த பசங்க கேக்குறாங்கல்ல. நான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியும் யாருமே சந்தோஷப்படல, ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது, அதுல இருந்து வந்த ஸ்மெல்ல வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு ஃபீலிங் இல்லையான்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. கஷ்டமா தான் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும், நீங்க தெரியாம தானே உடைச்சிருப்பீங்க, தெரிஞ்சே உடைச்சிருக்க மாட்டீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற பசங்களும் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப சஞ்சனா அந்த எஃப்எம் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றதுக்காக வராங்க. அங்க வேலை பார்க்குற பையன் கிட்ட உடனே ஃப்ரெண்டு மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப உள்ள வந்து தீபக்கையும் சந்திக்கிறாங்க. இவர் தான் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா எல்லார்கிட்டையும் சஞ்சனாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்களுக்கு கண் பார்வை இல்லைன்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கு சஞ்சனா இருக்காங்கல்ல, சார் அது என்னோட குவாலிஃபிகேஷன் இல்ல சார், எதுக்காக சார் அதெல்லாம் சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சாரின்ற மாதிரி இவருமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவங்களே அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. சோ இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்காக தனி ப்ரோக்ராமே தரலான்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நீங்க பண்ணீங்கன்னா சரியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 4 பசங்களை பாத்துக்கணும், அதே மாதிரி வேற ஒரு இடத்தையும் வேலைக்கு போகணும், அதனால இந்த டைம் உங்களுக்கு ஓகேவா இருக்குமான்னு கேக்குறாங்க. எனக்கு ஓகே தான், நீங்க இந்த டைம் கூட வந்து வேலையை பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே நன்றிலாம் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீபக்கு லைட்டா சஞ்சனாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மாதிரி காட்டுறாங்க. சஞ்சனா பார் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது தெரியாம 2 பசங்களை இடிச்சிடுறாங்க. அந்த 2 பசங்க திட்ட ஆரம்பிக்கும் போது எதர்ச்சியா ராம் அந்த வழியா வந்திருப்பாரு. இவங்களுக்கு கண் பார்வை இல்லைன்ற விஷயத்த சொல்றாரு. அந்த பசங்களுமே சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சஞ்சனா இருக்காங்கல்ல, ராம் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. எனக்கு கண் பார்வை இருக்கா இல்லையான்றதா அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா, நீ எதுக்காக அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ராம திட்டுறாங்க. ராம வீல் சேர்ல இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது, பயங்கரமா கோவப்படுறாங்க. அதே சமயம் இவங்க 2 பேர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என் மேலதான் தப்பு, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தேவையில்லாம எனக்கு கண் பார்வை இல்லைன்றதை யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்ற மாதிரி ராம் கிட்டயும் கோவப்பட்டு இருக்காங்க. ராமும் நடந்த விஷயத்தெல்லாம் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் தெரியாம பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. இப்பயுமே கொஞ்சம் கோவப்பட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டு விஷ்ணு இருக்கார்ல, அவனால நடக்க முடியாதுமா, அவனுக்குமே ஒரு குறை இருக்கு, இப்பெல்லாம் பேசாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் யாரையும் குறையோட பார்க்க மாட்டேன், அவனுக்கு குறை இருந்தாலும் சாதாரண ஆள் மாதிரி தான் பார்ப்பேன், சாதாரண ஆள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன், என்னையும் அப்படிதான் ட்ரீட் பண்ணணும் நான் விரும்புவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் ராம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ராம் வீல் சேர்ல உட்கார்ந்ததுல இருந்து எல்லாருமே பாவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவேன், சாதாரண ஆள்கிட்ட எப்படி பேசுவேனோ அப்படிதான் பேசுவேன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் ராம்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சஞ்சனா எல்லார்கிட்டயும் சட்டுன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க போல. இப்ப ஐஸ்கிரீம் கடைக்கார அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது போல. ஆக்சிடென்ட் ஆயிருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஆக்சிடென்ட்டா அப்படின்ற மாதிரி இவங்க பதட்டப்படுறாங்க. இப்ப வேகமா வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. எதனால இவங்க பதட்டமா இருக்காங்கன்னு பசங்க யோசிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பையன் அளவே செஞ்சிடறான். அக்காக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்ற மாதிரி அழுதுட்டு இருக்கான். எனக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ அழாதன்ற மாதிரி அந்த பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இவங்க ஆக்சிடென்ட்டை பார்த்து பழைய ஞாபகம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப சஞ்சனாக்கு ஒரு பக்கம் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி தான் நிறைய மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க. சஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் சில கண்டிஷன்லாம் இருக்கும், அதாவது பசங்களை கூடியே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாப்பிள்ளையும் தனியா வந்து பேசுறாரு. ஒரு சின்ன பையன் பக்கத்துல வரும்போது அந்த சின்ன பையனை கொஞ்சிற மாதிரி தூக்கிக்கிறாரு. பசங்கன்னா பிடிக்குமான்னு கேட்கும்போது இவரும் பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் யாருன்னு கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே என்னோட பசங்க தான், கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. அந்த பையனை இறக்கி விட்டுறாரு. இந்த கல்யாணம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த பசங்களை ஏத்துக்கிறவங்கள தான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நம்மளால தான் அக்காவோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி அந்த பசங்களும் ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா சஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் அந்த எஃப்எம்ல வேலைக்காக சேர்ந்திருக்காங்கல்ல, புதுசா ஒரு ப்ரோக்ராமா ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னன்னா, கால் பண்ற எல்லாருமே சாரி கேட்கலாம், அதாவது யார்கிட்டயாவது சாரி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மூலியமா நீங்க கேட்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ராம் கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க தான் அந்த ப்ரோக்ராமை நடத்துறாங்கன்றது ராம்க்கு தெரியுது.
ராம் நம்மளும் கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாரு. இவருக்கு லைனும் கிடைச்சிருது. ராம் தான் கால் பண்ணிருக்கான்றது விஷ்ணுக்கு தெரிஞ்சிருது. இப்ப யாருக்கு சாரி கேட்கணும்ன்ற மாதிரி சஞ்சனா கேக்குறாங்கல்ல, ராம் எனக்கே தான் சாரி கேட்கணும், என்ன நானே ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கேன், அதுக்காக சாரி கேட்கணும், அதே மாதிரி என்ன பாத்துக்கிற ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கும் சாரி கேட்கணும்ன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல, ராம் பண்ணிட்டு இருக்கிறத ராம் புரிஞ்சுக்கிட்டானே, அதுவே போதும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ராம் இந்த இடத்துல ரொம்ப எமோஷனலா பேசும்போது ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சஞ்சனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நல்லபடியா சஞ்சனா ப்ரோகிராம பண்றாங்கல்ல, தீபக்கும் சந்தோஷப்படுறாரு. தீபக்கு சஞ்சனாவை பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ராம் ஒரு பாட்டை எழுதி வச்சிருக்காரு. இதை எனக்காக பாட முடியுமான்னு சஞ்சனா கிட்ட கேக்குறாரு. முடியாதுன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ப்ரோகிராம் இவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ப்ரோகிராம் எல்லாம் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நாள் இந்த பாட்டை எனக்காக பாட முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. முடியாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க முடியாது, எனக்காக இந்த பாட்டை பாடுங்கன்ற மாதிரி இவரும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் வேணும்ட்டே இடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வேணும்ட்டே இடிக்கிறான்னு தெரிஞ்சோன்னா சஞ்சனா இருக்காங்கல்ல, அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும், அவன் கண்ணிலேயே அடிச்சு விட்டுறாங்க. அவனுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப சஞ்சனா பாட்டெல்லாம் பாட முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, ப்ளீஸுங்க எனக்காக பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரி இவருமே கேட்டுக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் வீல் சேர்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுட்டு போனான் பாத்தீங்களா, அவன் ஆளுங்களோட நின்னுட்டு இருக்கான். இந்த பொண்ணை இன்னைக்கு விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி ராம் கிட்ட சொல்றாங்க. இப்ப ராம் இருக்கார்ல, வீல் சேர்ல இருந்தே இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனுங்க புடிச்சு வீல் சேரை தள்ளி விடுறாங்க. அங்க இருக்க ஒரு கம்பியில போய் இவரோட மண்டை பட்டுன்னு இடிக்குது. இவருக்கு ரத்தம்லாம் வந்தோன்னா அவனுங்க பயந்துடுறாங்க, இங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப பிரச்சனைன்றத சஞ்சனா புரிஞ்சுக்கிறாங்கல்ல, கத்தி ஆளுங்களெல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இப்ப ஹெல்ப்போட இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அவருக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. அப்பதான் விஷ்ணுவும் ராம்க்கு நடந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராம்க்கு ஒரு 18-19 வயசு இருக்கும்போது எப்படியாவது கிரிக்கெட் டீமுக்குள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. இவர் பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கிறத பேரண்ட்ஸும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு செலக்ஷனை முடிச்சுட்டு வந்திருக்காரு போல, எப்படியாவது பையன் செலக்ட் ஆயிரணும்னு நினைக்கும் போது இவர் செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இதை பாக்குறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அடுத்த லெவலுக்கு நீ போகணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே பார்ட்டி மாதிரி இவர் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஒரு ஹோட்டல்ல இவருக்கு வேண்டியவங்களுக்கு பார்ட்டி மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துக்கு விஷ்ணுவும் வந்திருப்பாரு. இப்ப விஷ்ணு இருக்கார்ல, ஒரு பொருளை வாங்குறதுக்காக அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போறாரு. ஒரு ஹோட்டல்ல தான் இந்த பார்ட்டி நடக்கும். இவர் தள்ளி போன கேப்ல அங்க ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தீவிரவாதிங்க இந்த பகுதியை அட்டாக் பண்ணிருக்காங்க போல. இப்ப இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பா அம்மா இறந்தே போயிட்டாங்க. இவரோட கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இத பாக்குற விஷ்ணு இருக்கார்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரை சேர்த்துறாரு. இவர் கண்ணெல்லாம் முழிக்கும் போதுதான் இவரோட கால்ல நடக்க முடியாது, காலு போயிருச்சுன்றது இவருக்கு தெரிய வருது. இதை தாண்டி பேரண்ட்ஸை பத்தி விசாரிக்கும் போது பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த டாக்டர்ஸ் சொல்றாங்க. இதை கேட்கிறவரு டோட்டலா உடஞ்சு போயிடுறாரு. ஏன்னா இவருக்கு பேரண்ட்ஸ் அவ்வளவு பிடிக்கும். பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பாரு. அப்பத்துல இருந்து முகம் கொடுத்து யார்கிட்டயும் பேச மாட்டான், அவனோட பிசினஸ் தான் நான் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏறக்குறைய அந்த பப்புக்கு ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ் போல. இப்ப டாக்டர் பாத்துக்கலாம்னு சொல்லும் போது நான் போய் பாக்குறேன் சஞ்சனா உள்ள வந்துடுறாங்க. இவர் ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட தப்பா கேட்டிருக்கேன், இப்பதான் புரிஞ்சது. இப்ப எனக்காக இந்த பாட்டை பாட முடியுமான்ற மாதிரி ஒரு பேப்பரை நீட்டுறாரு. அந்த பேப்பரை கண்ணு தெரியாதவங்க கூட படிக்கலாம். அதாவது தொட்டு பார்த்து என்ன எழுத்துன்றதை கண்டுபிடிச்சு படிக்கலாம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லெட்டரை தந்திருக்காரு. இந்த பாட்டோட வரிலாம் நல்லா இருக்கு, நான் உனக்காக பாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பாடவும் செய்யறாங்க. சஞ்சனாக்கு லைட்டா ராம பிடிக்க ஆரம்பிச்சது போல. ராம் கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதே சமயம் வீட்டுல ஒரு 4 பசங்களை வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த பசங்க கிட்ட அறிமுக பத்தி வச்சிட்டு இருக்காங்க. இவர் அந்த பசங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல விளையாடிட்டுலாம் இருக்காரு. எப்ப பாரு இவர் சஞ்சனாவை பத்தி தான் வீட்டுல இருக்க விஷ்ணு கிட்டயும் அவரோட ஒய்ஃபான மீரா கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அவங்களுமே இது லவ் தானன்னு கேக்குறாங்க. லவ்வா, என்னால அப்படி யோசிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்ப பாரு அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்க, இது லவ் தான் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, நான் சஞ்சனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப சஞ்சனாவை இன்னொரு மீட் பண்றதுக்காக வர வச்சிடுறாரு. என்ன விஷயம் சஞ்சனா கேட்கும் போது இவர் லவ் பண்ற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டு சஞ்சனா அப்செட் ஆன மாதிரி எந்திரிச்சு போறாங்க. அவசரப்பட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டுமோ அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இன்னொன்று பக்கம் அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, விஷ்ணுவை கூப்பிட்டு பேசுறாரு. அன்னைக்கு தலையில அடிபட்டதுனால ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சிடி ஸ்கேனும் பண்ணி பார்த்துடலாம் நினைச்சிருப்பாரு. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு டியூமர் ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வருது. எப்படி பார்த்தாலும் 2-3 மாசத்துல அவன் இறந்து போயிடுவான், நீ சீக்கிரமே உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு.
எப்படி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது, இப்பதான் வேற லவ் பண்றானே அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. வீட்டுக்கு வரும்போது ராம் சோகமா இருக்காருல, என்னாச்சுன்னு கேட்கும் போது ராமும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க கோவமா எந்திரிச்சு போறாங்க பாத்தீங்களா, இவரும் எந்திரிச்சு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காரு. ஓஹோ, அவ லவ்வ ஏத்துக்கல போல அப்படின்ற மாதிரி விஷ்ணு நினைக்கிறாரு. இப்ப விஷ்ணுவும் உண்மையை சொல்லிடலான்னு வரும்போது நான் சொல்றத முழுசா கேளுன்ற மாதிரி ராம் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அவங்க எந்திரிச்சு போற மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. ஏண்டா லவ் ப்ரப்போஸ் பண்றதை இவ்வளவு சாதாரணமா பண்ணுவியா, கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ராம திட்டிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு லவ் ஓகேவா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஓகேவாவா, ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது தெரிஞ்சோன்னா ராம் பயங்கரமா சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்த விஷயத்த பிரசன்ட்ல விஷ்ணு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, இவனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லிடலாம் நினைச்சுமே, இப்ப இவன் லவ் பண்றானே எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அதை சொல்ல வேணான்ற மாதிரி தள்ளி போட்டுறாரு. இப்ப இவங்களுமே எப்பவுமே போல ப்ரோக்ராம பண்றதுக்காக வராங்க. இன்னைக்கு என்ன பத்தி சொல்ல போறேன், நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி லவ் பண்ற டீடைல் எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தீபக்கு கேட்டு கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. ஆனா அதெல்லாம் பெருசா அவங்க கிட்ட காமிச்சிக்க மாட்டாரு. உனக்காக நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க அந்த 4 பசங்க கிட்டயும் லவ் மேட்டரை இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த 4 பசங்க என்ன சொல்றாங்கன்னா, லவ் பண்றவங்க போன்ல அடிக்கடி பேசிப்பாங்க, நீங்களாம் லவ் பண்ற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, நாங்க லவ் தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சஞ்சனா சொல்றாங்க. இதே மாதிரி தான் விஷ்ணுவும் மீராவும் சேர்ந்த மாதிரி இவரை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ்வர்ஸ்னா அடிக்கடி போன்ல பேசுவாங்க, நீங்க எங்கடா போன்ல பேசுறீங்க, எங்க பேசி காட்டு அப்படின்ற மாதிரி மீரா சொல்லும் போது இவருமே ஓகேன்ற மாதிரி கால் பண்றாரு. அவங்க கிட்ட இருந்து கால் வருது, இப்ப எப்படி பேசுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சஞ்சனா பேசுறாங்க. ஆனா இவங்க பேசுறது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு அவங்க கேக்குறாங்க. இவருமே சாப்பிட்டேன்னு சொல்றாரு. இப்படிதான் பேசுறாங்க. இப்படிதான் லவ்வர்ஸ் பேசுவாங்களான்ற மாதிரி பசங்க கிண்டல் பண்றாங்க. இந்த சைடுல மீரா இருக்காங்க பாத்தீங்களா, அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன பேசுறதுன்னு கேட்கும்போது வெளியே கூப்பிடுன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. நம்ம வெளியே போலாமான்னு இவர் கேக்குறாரு. சரி போலான்ற மாதிரி அவங்களுமே அந்த சைடுல சொல்றாங்க. விஷ்ணு மட்டும் இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாரு. இப்ப அந்த டாக்டர் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டுமே சொல்லிட்டியான்னு கேட்கும்போது இல்ல சொல்லல அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் சொல்றது தான் நல்லது. ஏன்னா இப்ப அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இல்லன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு உடஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொல்லிருன்ற மாதிரி சொல்றாரு. எப்படிடா சொல்ற, இப்பதான் அவன் லைஃபே மாறிட்டு இருக்கு, இப்ப போய் இதை சொன்னா எப்படி, அவன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும்னு சொல்றாரு. இன்னைக்கு வெளியே போறதா முடிவு பண்ணாங்க பாத்தீங்களா, சஞ்சனாவை இந்த 4 பசங்க சேர்ந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சைடு ராம வந்து அந்த அக்காவான மீரா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள அக்கா அக்கான்ற மாதிரி தான் இவர் கூப்பிட்டு இருக்காரு. அதே சமயம் விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, இவங்க போறதுக்காக ஒரு பெரிய ஹோட்டலையே புக் பண்ணிருப்பாரு. நம்ம அங்க போய் அவளை பிக்கப் பண்ணிக்கலாம், உங்க 2 பேரை ஹோட்டல்ல விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் விஷ்ணு சொல்றாரு. இப்ப விஷ்ணு கூட சேர்ந்த மாதிரி இவர் கார்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்களுமே ரெடியாகி வாசல் கிட்ட வந்துடுறாங்கல்ல, இவருமே கார்ல ஏறு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கார்ல போணுமா, நம்ம நடந்தே போய்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹோட்டல் கொஞ்சம் லாங்குமா, நடந்துலாம் போக முடியாது, கார்ல ஏறுன்ற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. அதே சமயம் ராமும் கார்ல ஏறுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, என்னால கார்ல எல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஏன் வர முடியாதுன்னு இவர் கேட்கும் போது பதிலுக்கு கோவப்படுறாங்க. நடந்து போறதுனா போலாம், இல்லனா போகவே தேவையில்லைன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக இவ அப்செட் ஆனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. தேவையில்லாம ரொம்ப கோவப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இருக்காங்க. இப்ப மறுநாள் கால் மூலியமா பேசுற ஒருத்தர் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மேடம்னு பிரச்சனையை சொல்றாரு. அது என்னன்னா, இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவர் ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த கிஃப்டை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. ஆக மொத்தத்துல பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சிருது. பேரண்ட்ஸ் பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க. அதுக்கு லவ்வர் என் மேலதான் தப்புன்னு சொல்றா, என் மேல என்ன மேடம் தப்புன்னு கேக்குறாரு. ஆமா, நீ திடீர்னு அப்படி கிஃப்ட் அனுப்புறது தப்பு இல்லையான்னு கேக்குறாங்க. மேடம் அதுதானே மேடம் சர்ப்ரைஸ், அதனால தான் அப்படி அனுப்புனேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சர்ப்ரைஸா இருந்தாலும் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. மேடம் முன்னாடியே சொல்லிட்டா அது எப்படி மேடம் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. இவங்க கோவத்துல அந்த நபரை திட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி தீபக் இருக்காருல, கஷ்டப்பட்டு ஸ்மூத்தா கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இவங்க நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீ தான் இதுல கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட, நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. அதே மாதிரி நீ அவசரப்பட்டிருக்க கூடாதுன்ற மாதிரி மீரா இந்த இடத்துல இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க கிட்ட இருந்தே கால் வந்துருது. இவருமே பண்ண விஷயத்துக்காக சாரி கேட்கிறாரு. ஏன்னா இவரும் கோவப்பட்டு பேசினார்ல, அதுக்காக சாரி கேட்கிறாரு. உன் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்புன்ற மாதிரி சஞ்சனா சொல்றாங்க. ஆக மொத்தத்துல திருப்பி இவங்க 2 பேருமே சகஜமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சனா எதுக்காக கார்ல வரமாட்டேன்னு சொன்னாங்கன்றது இவருக்கு தெரியல, ஆனா நமக்கு தெரியும். ஏன்னா கார்ல தானே ஆக்சிடென்ட் நடந்தது, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க.
சஞ்சனாவை பாக்குறதுக்காக இவர் ஆபீஸ்க்குலாம் வராருல, ஆபீஸ்ல தீபக் கூட சஞ்சனா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்கன்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. ராம பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வீட்டுக்குலாம் வராருல, அந்த பாட்டி கிட்டயும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. பாட்டி பசிலுக்கான சொல்யூஷன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சொல்யூஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நைட்டு பசங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருது. அந்த பையனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் போல. ஆனா இவங்க ரெண்டு பேர் எப்படி வண்டியில ஏற முடியும்? இவரால வண்டியை சரியா டிரைவ் பண்ண முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கண் பார்வை இல்ல. இதை தாண்டி அவங்களுக்கு கார்னாலே பயம். என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்ல, நீ தான் இப்ப ஓட்டி ஆகணும், ஓட்டுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இந்த பையனை காப்பாத்தணும்னா நம்ம ஓட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சஞ்சனா இருக்காங்க பாத்தீங்களா, இவர் சொல்ல சொல்ல போயிட்டு இருக்காங்க. ராம் என்ன சொல்றாருன்னா, காலோட கண்ட்ரோலை மட்டும் நீ பாத்துக்கோ, ஸ்டியரிங்க கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஸ்டியரிங் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்களுமே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த சின்ன பையனை இப்ப டாக்டருமே ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு போயிடுறாரு. இவங்க காரை நினைச்சு எதுக்காக பயப்படுறாங்கன்றது ராம்க்கு சரியா தெரியாதுல்ல. காரை நினைச்சு எதுக்காக பயப்படுறன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே இவங்களோட கதையை சொல்லலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ராம்க்கு பயங்கரமா தலை சுத்தலாம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் மயங்கிடுறாரு. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே மயங்கிடுறாரு. இவங்களுமே அதுக்கப்புறம் தான் இவர் மயங்கிட்டாரு அப்படின்றத கவனிக்கிறாங்க. உடனே வந்து ஃப்ரெண்டான விஷ்ணுக்கு தகவலை கொடுக்குறாங்க. இப்ப இவரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் பயங்கரமா தந்துட்டு இருக்காங்க. அந்த டியூமர் தான் வேலையை காட்டுது அப்படின்றது விஷ்ணுக்கும் நல்லா தெரியுது. இவங்க இந்த சின்ன பையனை பாத்துக்கிறதுக்காக வேற ஒரு பகுதியில இருக்காங்க. நடுவுல விஷ்ணுக்கு கால் பண்ணி அவர் ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா டாக்டரும் விஷ்ணுவும் இதை மறைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் சஞ்சனா கால் பண்ணும்போது அவனுக்கு எதுவும் இல்ல, ஓகேவா தான் இருக்கான்ற மாதிரி விஷ்ணு போய் சொல்றாரு. ஓகேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க நிம்மதி ஆகுறாங்க. டாக்டருமே கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நீ சீக்கிரமா சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் இந்த இடத்துல மறுக்கிறாரு. இப்போ ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ராமும் கண் முழிச்சிடுறாரு. ஆனா ராம்கே டவுட் வருது, எனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சின்ன பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி விஷ்ணு சமாளிக்கிறாரு. விஷ்ணுக்கு பொய் சொல்றதும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ராமோட கண்டிஷனை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பசங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே தனியா உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது உன் ஃபேஸை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல தொட்டு பார்த்தாலே நான் ஃபேஸை புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவரோட கண்ணும் மூக்குன்னு எல்லாத்தையும் தொட்டு பாக்குறாங்க. நீ ரொம்ப அழகா இருப்ப போலியே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சேச்சே அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்றாங்கல்ல, இது ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சாங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வரும்போது ஓஹோ இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி பசங்க கிண்டல் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணாம விலகிடுறாங்க. இவங்களோட லவ் கிஸ் வரைக்கும் போயிருச்சு பாத்தீங்களா. இத பத்திலாம் இவர் மீரா கிட்டயும் விஷ்ணு கிட்டயும் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி மீரா சொல்றாங்க. ஆனா விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, ஜாதகத்தெல்லாம் பார்க்கணும், மேட்சிங்லாம் கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷ்ணு பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் ஜாதகம் செட் ஆச்சா? வீட்டை எதிர்த்து நம்ம கல்யாணம் பண்ணல, இப்ப வரைக்கும் சந்தோஷமா வாழல, ஜாதகம் கீதகம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்ம தான் முன்னாடி இருந்து பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா விஷ்ணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, சஞ்சனா கிட்ட பேசி நைஸா கல்யாணத்தை தள்ளி போடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சஞ்சனா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் ஜாதகத்தை பார்த்தேன், ரெண்டு பேருக்கும் மேட்சிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா சரியா இருக்கும் ஜோசியர் சொல்றாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ஏற்கனவே நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம், இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது அண்ணன், நீங்க தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ரெண்டு பேருமே இப்படி நம்மள தள்ளுறாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்றாரு. இப்ப ரெண்டு பேருக்கு கல்யாண பத்திரிக்கையே அடிச்சிடுறாங்க. அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் கிட்டயும் தராரு. டே நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்ப இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகும், கொஞ்சமாவது யோசின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் யோசிச்சு கல்யாணத்தையே நிறுத்திடலாம் நினைச்சேன், ஆனா என்னால முடியல அப்படின்ற மாதிரி இவருமே புலம்பிட்டு இருக்காரு. சஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் கண்ணு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ராம் சொல்லியிருப்பாரு. அந்த டாக்டர் கிட்ட தான் சஞ்சனாவை காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. இப்ப டாக்டருமே செக் பண்ணி பாக்குறாருல, இவங்களோட நர்வ்ஸ் இன்னும் முழுசா பாதிக்கப்படல, அதனால வேற கண்ணை ஃபிட் பண்ணா கண் பார்வை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. மேட்சிங்கான கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்போம், கிடைச்சிருச்சுன்னா ஆபரேஷன் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எவ்வளவு காஸ்ட் ஆகும்ன்றத சொல்றாரு. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ராமோ சொல்றாரு. கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமா கண் பார்வை கிடைச்சிரும்ன்ற மாதிரி இவங்களை மோட்டிவேட் பண்றாரு. அந்த கண்ணு கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நம்ம ஆரம்பிக்கலான்ற மாதிரி இவங்க முழு வீச்சுல கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு காலையில இவர் தாலியை கட்ட போறாரு போல. இந்த நேரத்துல ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான்
இப்பதான் இவங்களுமே ஏற்கனவே இவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இதுதான் என் பேரண்ட்ஸ்ன்ற மாதிரி போட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாள் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்பத்துல இருந்து தான் என்னோட கண் பார்வை போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்சிடென்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதை சொல்லிட்டு இருக்கும் போது இவருக்கு தலை சுத்து வந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இவருக்கு தலை சுத்து வருது. இவருக்கு தலை சுத்து வரத அவங்க கவனிக்காம மேற்கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு ரொம்ப முடியாம போயிருது. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இவர் கஷ்டப்பட்டு இருக்கிறத அந்த வழியா போன விஷ்ணு தான் பார்த்திருப்பாரு. ஐயோ இவன் முடியாம இருக்கானே, இவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. இன்னும் சஞ்சனா தனியா தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருந்தவர் கிளம்பி போயிட்டாரு போலன்றது உங்களுக்கு புரியுது. கிளம்பி போயிட்டாரா, நம்ம படுக்கலான்ற மாதிரி இவங்களும் படுக்கிறாங்க. இப்ப காலையில முகூர்த்த டைமே வந்துருது போல. பையனையும் பொண்ணையும் கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. பொண்ணு வந்து உட்காந்துடுறாங்க. பையன் வருவாரா மாட்டாரான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல ராம் வீல் சேர்ல வந்துட்டு இருக்காரு. சரி ராம் தான் வந்து உட்கார போறாருன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த இடத்துல தீபக் வந்து உட்கார்றாரு. இவர் என்ன திடீர்னு வந்து உட்கார்றாருன்னு நம்ம நினைக்கும் போதுதான் சில விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ராம்க்கு தலை சுத்து வந்தது பாத்தீங்களா, இதை விஷ்ணு கவனிச்சிருப்பாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாரு. அப்பதான் மீராவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது விஷ்ணு எல்லா விஷயத்தையும் மீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க இவருமே கண் முழிச்சிடுறாரு. இவருக்குமே நடந்துட்டு இருக்கிறது புரிய ஆரம்பிச்சிருது. விஷ்ணு எனக்கு என்னாச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்கும் போது விஷ்ணுவும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்ப சஞ்சனா கூட சேர்ந்து என்னால வாழ முடியாதா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. எனக்கு தீபக்கை உடனே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் தீபக்கை பார்க்கணும்னு சொல்றாரு தெரியுமா, தீபக் அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணது அங்க வேலை பார்த்த ஒரு பையனுக்கு தெரியும். அந்த பையன் ஏற்கனவே இவர்கிட்ட சொல்லியிருப்பான். தீபக்கையும் சஞ்சனாவையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா நைட்டோட நைட்டா தீபக் கிட்ட பேசுறதுக்காக வராரு. உங்களுக்கு சஞ்சனாவை பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரி நிலைமை, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி ஓகேன்ற மாதிரி தீபக்கும் இதுக்கு ஏத்திருப்பாரு. அப்படி ஏத்துக்க வச்சுதான் இந்த இடத்துக்கு தீபக்கா வர வச்சிருக்காரு போல. இப்ப தீபக்கும் சஞ்சனாக்கும் இந்த இடத்துல கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இவருமே அந்த இடத்துல பூவெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் பாட்டியும் சமாதானம் பத்தி இருப்பாரு, அந்த 4 பசங்களையும் சமாதானம் பத்தி இருப்பாரு. ஏன்னா நான் கல்யாணம் பண்றதை விட தீபக்கு கல்யாணம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், தீபக் ரொம்ப நல்லவன்றதை புரிய வச்சிருப்பாரு. எல்லாருமே சரி ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. இப்ப நல்லபடியா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. இப்ப அடுத்தடுத்த போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கும் போது இங்க இருக்க சின்ன பையனுக்கு கால் வருது. அதாவது சஞ்சனாவோட கண்ணுக்கு மேட்சிங்கா ஒன்னு கிடைச்சிருச்சு போல. உடனே ஆபரேஷனை வச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல இருக்க ராம் கிட்ட பேசுறதா நினைச்சு தீபக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தீபக் இதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்களை வந்து அந்த ஐ ஆபரேஷனுக்காக கூட்டு வந்துடுறாங்க. ஆபரேஷனும் முடிஞ்சிருது. இப்ப நீங்க கண்ணை திறக்கலான்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இவங்க கண்ணை திறந்தோன்னே ராம பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க ராம் நிக்கல, தீபக் தானே நின்னுட்டு இருக்காரு. இவங்களுமே ராம் எங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ராம பார்க்கல, ஆனா ராம் எப்படி இருப்பாருன்னு இவங்களுக்கு தெரியும்ல. ஏற்கனவே முகத்தெல்லாம் தொட்டு பார்த்திருப்பாங்க. அது மூலியமா ராம் இங்க இல்லவே இல்லையே, ராம் எங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, எல்லாத்தையும் சொல்லிடலான்ற மாதிரி தீபக் நினைக்கிறாரு. தீபக் கிட்ட கடைசியா ராம் ஒரு லெட்டரை தந்திருக்காரு போல. அந்த லெட்டரை படின்ற மாதிரி லெட்டரை நீட்டுறாரு. அது கண் பார்வை இல்லாதவங்க படிக்கிற லெட்டரா இருக்கும். பரவாயில்ல, நம்ம கண் பார்வை இருந்தும் இந்த லெட்டரை படிக்கலான்ற மாதிரி தொட்டு தொட்டு இவங்க படிக்கிறாங்க. அப்பதான் அவர் என்ன எழுதியிருக்காருன்றது தெரியுது. அவரோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் இறந்து போனதை இவரால ஏத்துக்கவே முடியல. இவர் வீல் சேர்ல இருக்கும் போது நம்ம இறந்து போயிடலான்ற மாதிரி வந்துட்டு இருக்க லாரியில இடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. இவர் மேல இடிக்க கூடாதுன்றதுக்காக அந்த லாரி ஓட்டுறவர் டர்ன் பண்ணிருப்பாரு. அப்படி டர்ன் பண்ணவர் அங்க வந்துட்டு இருக்க காரை இடிச்சிருப்பாரு. அதுதான் சஞ்சனாவும் பேரண்ட்ஸும் வந்துட்டு இருக்க காரா இருக்கும். ஆக மொத்தத்துல அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கே இந்த ராம் தான் காரணமா இருப்பாரு. இவங்க டேட்டை சொன்னோனே ராம்க்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலா ராம் அதை கேட்டு தான் ஷாக் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தலை சுத்தலாம் வந்திருக்கும். அப்ப நம்ம பேரண்ட்ஸ்க்கு அப்படி ஆனதுக்கு ராம் தான் காரணமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நான் தான் அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம், ஆனா எனக்கு நீ அன்பை மட்டும் தான் தந்த, உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் கொடுத்து வைக்கல, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாரு. அதே சமயம் ராம்க்கு நம்ம சாக போறோம்ன்றது தெரிஞ்சிருச்சுல்ல, என்னோட கண் பார்வை அவளுக்கு மேட்ச் ஆகுமான்றத டாக்டர் கிட்ட விசாரி அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு. விசாரிக்கும் போது மேட்ச் ஆகும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் கண்ணை அவளுக்கு வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. சோ அந்த கண்ணு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்றதை அவங்களுமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு ராம் தான் காரணம்னு தெரியும் போது இவங்களுக்கு கோபம் தான் வரணும். ஆனா ராம பத்தி உங்களுக்கு தெரியும்ல, தெரியாம தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ராம இவங்க மன்னிச்சிடுறாங்க. அதே மாதிரி ராம் நமக்காக இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்காரு, அவர் போனதுக்கு அப்புறமும் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அது என்னன்னா, இப்ப ஹஸ்பண்ட் தீபக் தானே, தீபக் இவங்க பசங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராமோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ராம் இறந்து போயிருக்காரு பாத்தீங்களா, போட்டோலாம் வச்சு எல்லாருமே மாலைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுமே அந்த போட்டோக்கு பக்கத்துல வராங்க. ராம் இப்ப இல்லையேன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராம்
ராம் கூட இவங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெமரிஸ் எல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே லைஃப்ல மூவ் ஆன் பண்றாங்க. தீபக் கூட ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்றாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.